குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இது வரவேற்பது உங்கள் டாக்டர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். இப்போது உங்களுக்காக சின்னதாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி சின்னதாக பாண்டிச்சேரிக்காகவே நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தொடங்கியிருக்கிறோம். அதனால தான் இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. பாண்டிச்சேரியில் முதல் முறையாக பேசுகிறோம். ஏனென்றால் இந்தியா முழுவதுமாக எல்லா பாஷையிலையும் பேசிகிட்ருக்குறோம். எல்லாருக்கும் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஆன்லைனில் தான் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே நம்ம லைவாக பாண்டிச்சேரியில் லைவாக பேசுகிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்கிறோம். எப்போ வேணால் நீங்கள் வரலாம். அப்பாயின்மெண்ட் எடுத்துங்க. நிச்சயமாக ஒரு சில நேரம்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இல்லாத நேரம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக கூப்பிட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. தெரியாமல் மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தோட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அலைஞ்சிட்ருக்குறாங்க. நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு வியாதி பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய டென்ஷன், நிறைய 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 காரியங்கள் இந்த கெட்ட சக்தி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறான். அதுலேருந்தெல்லாம் நீங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏன் எப்படி சொல்லி கொடுக்குறோன்னா, ஜஸ்ட்டு சும்மா வேதாந்தாலாம் இங்கே பேசலை. 25 வருஷமாக நாங்கள் அனுபவிச்சது, 25 வருஷமாக நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம், 25 வருஷமாக எங்களுக்கு பண கஷ்டமே இல்லாமல் நாங்கள் வாழறது, 25 வருஷமாக எந்த வியாதி வந்தாலும் அதை மிதித்து எழும்பி மேலே நின்று காட்டினவங்க. ரைட்டுங்களா? எந்த வியாதியும் எங்களை கீழப்பட முடியல. அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு சக்தி பற்றி சொல்ல விரும்புகிறோம். நான் சந்தோஷம், சமாதானம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரவிடாமல், எங்கள் மனசுக்குள்ளே எந்த தொல்லையும் கொடுக்காம நிம்மதி கொடுத்தது எப்படி, அந்த வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோன்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நிச்சயமாக வந்து கேளுங்க. இதையும் காலையில் எல்லா நாளும் கேளுங்க, எல்லா நாளும் கேளுங்க. உங்கள் நன்மைக்காக மட்டும்தான் சொல்லிகிட்ருக்குறோம். டெய்லி இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய பலம் வரும். நேரடியாக வரும்போது 1 மணி நேரம் வந்து உட்காருங்க, கேளுங்க. என்ன வேணால் கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். எந்த கிளாரிட்டி வேணால் நாங்கள் தரோம். நிச்சயமாக வாங்க. இப்போது இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நிறைய பேருக்கு அன்பே சிவம் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அன்பே சிவம் அப்படின்றத. ஆனால் நல்ல கவனமாக கேட்கணும். அன்பே சிவம் தான் சொல்லியிருக்கு, சிவன்னு சொல்லலை. நிறைய பேர் சிவனாக எடுத்துக்கிட்டாங்க. இல்லை இல்லை, சிவம். சிவம்ன்றது என்னன்னு சரிவாக நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்கள், நான் சொல்கிறேன்ல, இந்த 25 வருஷம் நாங்கள் சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணமே இதோட தெளிவெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக கடவுள் சொல்லி கொடுத்தாரு. அவருடைய தயவில் தான். எங்களை பெருமைலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் தயவில் தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. அந்த தயவு உங்களுக்கும் வந்துடும். நிச்சயமாக உங்களுக்கும் தெரிஞ்சிடும். அதனால் அன்பே சிவம் அப்படின்னும்போது அந்த சிவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 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 சிவத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்களெல்லாம் மதத்துக்குள்ளே போயிட்டாங்க. இந்துக்கள் இந்து மதத்துக்குள்ளே போயிட்டாங்க, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே போயிட்டாங்க, இஸ்லாமில் இருக்கிறவர்கள் இஸ்லாமிய மதத்துக்குள்ளே போயிட்டாங்க. இந்த மதத்துக்குள்ளே போனாலே இந்த விஷயம் தெரியாதுங்க, காணாமல் போயிடும். அதனால் இந்த அன்பே சிவம் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லா மனித குலத்துக்கும் கொடுத்த விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், உலகத்திலேயே எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அது இந்தியாவுக்கு மாத்திரம் பொருந்தும் அப்படின்னு மாற்றிட்டோம். இந்தியாவுக்கு மாத்திரம் இருக்கிற சாமின்னு மாற்றிட்டோம். நம்ம கடவுள், நம்ம தெரிஞ்ச விஷயம், நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்த பெரிய பெரிய விஷயங்களை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். உலகம் ஃபுல்லாக குனியணும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து சின்ன மதமாக்கி சின்ன சாமினாக்கி வச்சிட்டோம். நம்ம தான் பண்ணோம் அதை. நம்ம தான் தப்பு பண்ணோம். ஏன்னா உண்மை வேறு. அதனால் அந்த அன்பே சிவத்திலேயே பெரிய உண்மை இருக்குது. அப்போ அன்பே சிவன் கிடையாது, அன்பே சிவம். சிவம்ன்றது பெரிய விஷயம். சிவத்துக்கும் சிவம் சொல்கிறதுக்கும் விநாயகருக்கும் கனெக்ஷன் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? பிள்ளையானவர் விநாயகர் தலையை வெட்டப்பட்டது, ரைட்டா? அப்புறம் யானை தலை வச்சாலாம் அதெல்லாம் கதை சொல்கிறாங்க, அதை விடுங்க. ஆனால் தலை எப்படி வெட்டப்பட்டது, அப்போ ரத்தம் கொட்டிச்சு பாருங்கள், அதுதான் சிவம். அதுதான் குங்குமமாக வைக்கிறீங்க. தெரியாமல் நீங்கள் வச்சுக்கிறீங்க. நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறீங்க, கதவுலெல்லாம் குங்குமம் போடுறீங்க, குங்குமம் வைக்கிறீங்க. எதுக்கு வைக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது சிவம்ன்றது தெரியவே இல்லை உங்களுக்கு. அதுதான் சிவம். அது தெரியல உங்களுக்கு. அது தெரிந்து கொண்டா தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்குமே தவிர, அந்த தெரிஞ்சு கொண்டா தான் உங்களுக்கு எல்லா விடுதலையும் கிடைக்குமே தவிர, நீங்கள் அந்த பொட்டு போய் வைக்கிறதால ஒன்றுமே கிடைக்காது. உங்கள் நெத்தியில் வைக்கிறதாலையும், உங்கள் கார் மேலே வைக்கிறதாலையும், உங்கள் வீட்டு மேலே வைக்கிறதாலையும்
அந்த 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 குங்குமம் வைக்கிறதால உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா, அதுதான் சிவம். அந்த சிவத்தை புரிந்து கொள்ளாமல், மனதிலே அந்த சிவத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் செயலிலே இதை செய்ததால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் எல்லாம் வச்சுட்டுருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? எந்த வீட்ல தான் பூஜை நடக்கல? எந்த வீட்ல தான் குங்குமம் வைக்கல? எந்த வீட்ல தான் அ சாமி கும்பிடல சொல்லுங்க? ஆனா ஏன் கஷ்டத்துல இருக்காங்க? ஏன்னா, இதோட ஆழங்கள் தெரியல. இந்த உண்மை தெரியல. சிவம் என்னன்னு தெரியல. கடவுள் என்னன்னு தெரியல. கடவுளுடைய அன்பு என்னன்னு தெரியல. அன்பு என்ன அன்பே சிவம்னா, அந்த அன்பு என்னன்னு தெரியல. அது எவ்வளோ தூரம், எவ்வளோ பெருசுன்னு தெரியல. அது எப்படி உலகத்தையே காப்பாத்தி இருக்குன்றது தெரியல. இதெல்லாம் எதுவுமே தெரியாம, நம்ம பாட்டுக்கு சடங்கு சம்பிரதாயத்த பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். ஏதோ நன்மை கிடைக்கும்னு நெனைக்கிறோம். ஆனா கிடைக்க மாட்டேன்து. கிடைக்காத காரணம், இந்த அன்பின் ஆழத்தை தெரிந்து கொள்ளவில்லை. சிவத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த தெளிவை தெரிந்து கொள்ளவில்லை. தெரியாமல் மதத்துக்குள்ள எல்லாருமே இந்து, கிறிஸ்துவன், முஸ்லீம் சொல்லிட்டு மதத்துக்குள்ள போயிட்டு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோம். இத செஞ்சது கெட்ட சக்தி. புரிஞ்சுக்கங்க. ஆனால் அந்த கெட்ட சக்தியை ஜெயிக்க வேண்டும். அந்த கெட்ட சக்தியை தோற்கடிக்க வேண்டும். நல்ல சக்தியோட நம்ம எழும்பணும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்ல சக்தி உங்களுக்குள்ள வந்துரும். நீங்க நிச்சயமா அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்துருவீங்க. அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா, உங்களுக்கு எல்லாமே நன்மையா கிடைக்கும். அதுதான் கடந்த 25 வருஷமா நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாங்க அந்த சந்தோஷத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா, நாங்க அந்த சாம்ராஜ்யத்தில இருக்கிறோம். உங்களையும் அந்த சாம்ராஜ்யத்தில வரவேற்கிறோம். நல்லா கவனமா இத புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, தெளிவடைந்து நிச்சயமா குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம அந்த உலகத்தில இருக்கிறோம். கெட்ட சக்தியோட உலகத்தில மாட்டிக்கிட்டோம். அதனால நம்ம பேசுறது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஆனால் 6 மாதம் தொடர்ந்து கேட்டால், நிச்சயமாக பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நேரடியா நீங்க வந்து பேசிட்டீங்கன்னா, இன்னும் நிம்மதி கிடைக்கும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நெறைய கேள்விகள் கேட்கலாம். நெறைய தெளிவு எடுத்துட்டு போலாம். அதனால உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். அ இங்க வர்றவங்க, பாண்டிச்சேரியில வர்றவங்க, தயவுசெய்து முன்னாடியே கூப்பிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா, வேற வேற டைம் ஃபிக்ஸ் ஆயிருந்தா, நீங்க வந்தா கிளாஷ் ஆகும். அதனால கொஞ்சம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா கேளுங்க. பெரிய வித்தியாசம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா வரப்போது. நீங்க எல்லா கஷ்டத்துலருந்து வெளிய வந்துருவீங்க. கவலையே படாதீங்க. அது உண்மை, உண்மை, உண்மை. ஏனென்றால், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வெறும் சித்தாந்தம் இங்க பேசல. அனுபவித்ததை சொல்லிக் குடுத்து, உங்களையும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்க போறோம். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.